அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரம்மமுகூர்த்த நேரம் என்று சொல்கிறோம். இந்த நேரம் அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்வதற்கு உகந்த நேரமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல முகூர்த்த காலத்தில் வழிபாடு, படிப்பு, தியானம் என எதை செய்தாலும் அதற்கு முழு பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த இறைவனை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் அகல் விளக்கு ஏற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபடுவதால் பித்ருதோஷம், முப்பிறவி கர்ம வினைகள், பாவங்கள், கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை நாளில் அகல் விளக்கு ஏற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை நாளில் பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் என்றும் கண் திருஷ்டி, பீடை, செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. புதன்கிழமை நாளில் குத்து விளக்கை ஏற்றி துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் மேம்பாடு கிடைக்கும் என்றும் சகல கலைகளிலும் கற்றுத் தேர்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை நாளில் அகல் நெய் விளக்கேற்றி சித்தர்கள், மகான்கள், குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி விளக்கேற்றி கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும், கடன் பிரச்சனைகள் தீரும், அஷ்டலட்சுமிகளுக்கும் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனி தோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. முகூர்த்த வேலை, நல்ல நேரம் என ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுதை மட்டுமே நாம் பிரம்மமுகூர்த்த நேரம் என்று சிறப்பித்து கூறுகிறோம். இதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் காரணமும் இருக்கிறது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தின் சூரியனின் வெப்பமோ சந்திரனின் குளுமையோ முழுவதுமாக காணப்படாது. மத்தியமான காலநிலையில் நிலவுவதால் இதனை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். இந்த நேரத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும், பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியை உண்டாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பது இந்த நேரமாகும். படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் என்று அழைக்கிறோம். விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என பல காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்மமுகூர்த்தம் என்று அழைக்கிறோம். அதே போல் பிரம்மாவிற்கென்று தனியாக வழிபாடு எதுவும் கிடையாது. நல்ல காரியங்களை செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்மமுகூர்த்தம் என்று கூறுகிறோம். அதே சமயம் விஷ்ணு முகூர்த்தம் என்றோ சிவமுகூர்த்தம் அல்லது ருத்ரமுகூர்த்தம் என்றோ கூறுவது கிடையாது. பிரம்மாவை நாம் படைப்பின் கடவுளாக கூறுகிறோம். தினமும் இரவில் தூங்கும்போது நாம் பல்வேறு உலகிற்கு சென்று வருகிறோம். இதனால் தான் காலை கண் விழிப்பது புதிதாக பிறப்பதற்கு சமம் என்றும் சொல்லப்படுகிறது. தினமும் பிரம்மாவால் உலக உயிர்கள் சிருஷ்டிக்க துவங்கும் நேரம் என்பதால் இதனை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்ற லட்சுமி கடாட்சகம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார, நட்சத்திர யோக தோஷங்கள் என்பது கிடையாது. அந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனை வழிபாடு செய்வதால் நமது வேலைகள் செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிகள் கிடைக்கும். அதே போல பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறலாம். சூரிய உதயத்திற்கு முன்பு அதிகாலை பொழுதை உசத் காலம் என்று சொல்கிறோம். அந்த நேரத்தில் தேவர்கள், சிவ, பார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் விண்ணுலகில் சஞ்சரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேரத்தில் தூங்காமல் இறை வழிபாடு செய்வதால் பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது.
காலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. பிரம்மமுகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் 4 முகனை குறிப்பதாகும். பறக்கும் தொழிலை புரியும் நான்முகனை தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார் என்று கூறப்படுகிறது. அதிகாலை நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. உஷத் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகிறதால் இந்த விடியற்காலையை உஷத் காலம் என்றும் அழைக்கிறோம். இந்த தேவதையின் செழிப்பான கிரகங்கள் விடிய காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாகவே இருக்கிறது. அதே போல் பிரம்மமுகூர்த்தம் நேரம் என்பது எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு வேலை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் கண்கூடவே நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்மமுகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணி முதல் 5 மணிக்குள் கண் விழித்து எழுவது ரொம்பவே நல்லது. இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மையும் இதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சூரிய கதிர்களால் கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதிகாலை நேரத்தில் எழுவதால் நமக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கின்றன. தியானம் செய்யலாம். இறை வழிபாடு செய்வது நன்மைகளை தருகிறது. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரபியை இயங்கச் செய்கிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்போது கண்களுக்கு நீல நிற வண்ணத்தில் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான செய்யும் போதுதான் பீனியல் சுரபி இயங்குகிறது. பீனியல் சுரபியிலிருந்து மெலடோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. காலை 6 மணிக்கு பிறகு மெலடோனின் என்ற திரவம் சுரப்பது நின்றுவிடுகிறது. அதிகாலை நேரத்தில் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளை இதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்துகிறது. அதே போல மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்கச் செய்கிறது. மெலடோனின் ஹார்மோன் தான் 24 மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துகிறது. தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மெலடோனின் திரவம் உற்பத்தியே முதல் காரணமாக அமைகிறது. வாழ்க்கையின் மாற்றத்தை சரி செய்து கொள்ள லட்சுமி கடாட்சகம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்ற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் அல்லது பணவரவு அதிகரிக்க வழி பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான உள்ள காலம். பிரம்மனுடைய சக்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயல்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. சூரிய உதயமாகும் நேரத்தில் தூங்குபவன் இந்திரன் போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து தியானம் செய்வது, யோகா செய்வது, கல்வி கற்பது, வேலைகள் செய்வது போன்றவற்றை சிறந்த பலன்களை தருவதோடு ஞாபக சக்தியும் அதிகரிக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைகள் முழு பலனையும் அளிக்கக்கூடியது. இந்த நேரத்தில் நாம் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியில்தான் போய் முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி வரையிலான உள்ள நேரம் பார்க்கப்படுகிறது. காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்யப்படும் போது மனநிலையானது ஒருநிலைப்படுகிறது. ஏற்ற காலமாகவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் விளங்குகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.